உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நேத்து காலையில நம்ம கடத்தரப்பு விழாக்கு போகும்போது நான் போன்ல பேசினேன். அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் அவர் நம்பர் ஆனே ஆகல. அவரும் கால் பண்ணல. ஏதோ தப்பா இருக்கு அழகர். சரி விடுங்க, அவன் இந்த மாதிரி பண்றது என்ன புதுசா என்ன? போனுக்கு என்ன சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கும். இல்ல அர்ஜென்ட்டா எங்கேயா போயிருப்பான் அவன். உங்களுக்கு தான் தெரியும்ல அவனை பத்தி. பிசினஸ் மீட்டிங் டெண்டர் ஏதாச்சும் இருக்குங்க. அவன் அதுக்கு தான் போயிருப்பான். டென்ஷன் எடுக்காதீங்க. நீங்க நேத்து நான் கேட்ட போய் தானே சொன்னீங்க. இப்போ என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு புரியுது. ஆனா அவர் கொஞ்ச நாளா எப்படி நடந்துக்கிட்டாருன்னு உங்களுக்கே தெரியும்ல. அவர் என்ன மன்னிச்சாரா மன்னிக்கலையான்லாம் எனக்கு தெரியல. ஆனா அவர் என்கிட்ட நார்மலா இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஒருவேளை அந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது தப்பான முடிவெடுத்துருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. பாரதி என்ன எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இவ்வளவு டென்ஷன் ஆகிற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. சரியா? நான் சொல்றேன், இந்த மாதிரி தான் வழக்கமா ஊருக்கு போவான், திரும்பி வருவான். இதெல்லாம் புதுசா என்ன நம்மளுக்கு? விடுங்க, மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதுங்க. எப்படி என்னால குழப்பிக்காம இருக்க முடியும்? அவரு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போயிருந்தா பரவாயில்ல. ஆனா ஏதோ மனசு சரியில்லாம சைக்கியாட்ரிஸ்ட போய் பார்த்திருக்காரு. அவரு எவ்வளவு தூரம் டிஸ்டர்ப் ஆயிருந்தா சைக்கியாட்ரிஸ்ட பாக்குற அளவுக்கு போயிருப்பாரு. சரி விடுங்க, அவன் போனது வந்தெல்லாம் இருக்கட்டும். கடைசி 2 நாள் உங்ககிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். அவங்க அம்மா போனதுல இருந்து அவன் டிஸ்டர்பா இருக்கிறான், எனக்கு தெரியும். தூங்காம வேற சுத்திட்டு இருந்திருக்கான். அதுக்காக போய் பார்த்திருப்பானு. ஏய், நீ சொல்லு, உங்க அப்பா உங்ககிட்ட பேசும்போது ஏதாவது வித்தியாசமா பேசினாரா? இல்ல மாமா, எனக்கு அப்படி எதுவும் தெரியல. அப்பா ஊருக்கு போகும்போது கூட என்னை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ சொல்லிட்டு தான் போனாரு. அப்புறம் என்ன? சும்மா நீங்களே ஏதோ ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. இவகிட்ட எல்லாம் ஒழுங்கா தானே பேச போயிருக்கிறான். விடுங்க. அழகர், எனக்கு ஒரே ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க. என்ன அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? எதுக்கு? இல்ல, அங்க அவர் என்ன ட்ரீட்மெண்ட்காக போயிருந்தாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றேன். அழகர் ப்ளீஸ். எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அழகர். அங்க வந்து டாக்டர் கிட்ட என்னன்னு கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டா நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். இல்லனா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. என்ன தப்பா இருக்கு? என்ன கிளியர் ஆகணும்? இவரு சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு மாத்தி எழுதி வச்சதுல இருந்து எனக்கு ஏதோ ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அவருக்கு உடம்புல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து அதை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருந்தா? அழகர், எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. ப்ளீஸ் இந்த டாக்டர் கிட்ட என்ன கூட்டிட்டு போங்களேன். இப்ப என்ன உங்களுக்கு? ஆதி எதுக்கு இந்த டாக்டர் போய் பார்த்தான்னு தெரியணும் உங்களுக்கு, அவ்வளவுதானே? நான் கூப்பிட்டு பேசி என்ன ஏதுன்னு கேட்டு உங்களுக்கு சொல்றேன். போதுமா? இப்பதான் நான் உங்க ஃப்ரெண்டை சமாதானப்படுத்திட்டு வரேன். அடுத்தது நீங்க. அவன் இல்லாம இருக்கிற எல்லா டார்ச்சரும் எனக்கு தான், இல்லையா? எங்கடா போய் தொலைஞ்ச? டேய், நான் என்ன ஏதுன்னு கேட்டு வந்து கூப்பிடுறேன் உங்களுக்கு. சரியா? நீங்க குழந்தைய பாத்துக்கங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.